ஸோ ஹலோ எவ்ரிவன், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் அஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த நோட்டிபிகேஷன் வாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாளர் வாரியத்தினால நடத்தப்படக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் காவல் சார்பு ஆய்வாளருக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நோட்டிபிகேஷன் தான் ஷார்ட் நோட்டீஸா நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024லே வர வேண்டியது இது. ஏன்னா போன பேட்ச் 2023யோட எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலேயே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு தாமதம் ஆச்சுன்னா, இப்போ 2023 பேட்சுக்கான ஒரு கேஸ், அதாவது கோர்ட்ல கேஸ் கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுனால இவங்களால இது போடாம வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கேஸுமே நிறைவடைய போறதுன்ற காரணத்துக்காக இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2025க்கான அறிக்கை என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னைக்கு டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 4/4/2025, அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்னைக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது, இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி, அதாவது விண்ணப்பம் என்னைக்கு பண்ணலாம்னா 7/4/2025, அதாவது இந்த மாதம், அதாவது வர்ற 7ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என்னைக்கு லாஸ்ட் டேட் டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எப்ப கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா 3/5/2025, அதாவது மே மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல இருக்கும். இதோட டீட்டெயில் மற்ற டீட்டெயில்ஸ் ஆனா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 1352 இருக்கு. ஸோ 1299 பிளஸ் 53 பேக்லாக் வேகன்சி பற்றாக்குறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் எல்லா பேட்ச்லயுமே எப்பவும் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி தாலுகாக்கும் ஆயுதப்படை பிளஸ் டிஎஸ்பி இருக்கும். இந்த தடவை டிஎஸ்பிக்கான வேகன்சி வரல. போன தடவை டிஎஸ்பி தாலுகா பிளஸ் ஆயுதப்படை, அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்டா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது எஸ்எஃப்ஓ, அதாவது தீயணைப்பு துறையில இருந்துமே ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை இன்ன வரைக்கும் அது வரல. ஸோ இப்போதைக்கே மட்டுமே கிட்டத்தட்ட 1352 வேகன்சி வந்திருக்கு. ஸோ தீயணைப்பு துறையில இருந்து வேகன்சி வந்துச்சு அப்படின்னு எதிர்பார்க்க பட்சத்துல இது இன்னுமே கூடும், இந்த வேகன்சி இன்னுமே கூடும். மொத்தம் 654 வேகன்சி யாருக்கும் பாத்தீங்கன்னா தாலுகா ஆண்களுக்கு. போன பேட்ச்ல மொத்தமே எவ்வளவுதான் 1229 தான் இருந்துச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 279, ஒட்டுமொத்தமா தாலுகா மட்டுமே 933 வேகன்சி இருக்கு. தாலுகா மட்டுமே 933 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி ஆயுதப்படை ஆர்ம்ட் ரிசர்வ்டுக்கு 255 ஆண்களுக்கும் 111 பெண்களுக்கும் மொத்தம் 366 ஆயுதப்படை. ஓவராலா 1299 வேகன்சி தாலுகாவுக்கும் ஆயுதப்படைக்குமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம SC/STக்காக 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான டீடைல்ஸ் நோட்டிபிகேஷன் ப்ரௌச்சர்ல டீடைலா கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வெப்சைட்ல டீடைலா ரிலீஸ் ஆனோன்னா அதை பத்தி ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி நம்ம வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோக்கு எதிர்பார்த்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா துறை ரீதியான ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20% போயிடும், 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா போயிடும், 10% வார்ட் கோட்டாக்குமே போயிடும். போன பேட்ச்ல இருந்துமே வார்ட் கோட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் போக நமக்கு ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓவராலா ஓப்பன் கோட்டாக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ஏன்னா இவ்வளவு வேகன்சி ரீசெண்ட் இயர்ஸ்ல நமக்கு வரவே இல்லை, இவ்வளவு பல்கான வேகன்சி வரல. இது ஒரு ஜாக் பாட்டு. ஸோ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்து படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வரமா அமைஞ்சிருக்கு இந்த நோட்டிபிகேஷன். ஸோ விடாம படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸாம் முழு முயற்சியா பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா 1352 வேகன்சின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அதுவும் எஸ்ஐக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வகுப்பார் ஒதுக்கீடு இதெல்லாம் டீடைலா நம்ம நோட்டிபிகேஷன்ல பாத்துருவோம். ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி என்னன்னா மினிமம் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க பண்ணியிருந்தா போதும். சார் இந்த பேச்சுலர் அந்த பேச்சுலர் சயின்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணுமா, அதெல்லாம் அப்படியே எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி. வயது வரம்பு என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 1/7/2025 படி, அதாவது இந்த டேட்டுக்கு உங்களோட ஏஜ் என்னவா இருக்கணும், 20 வயசுல இருந்து 30 வயது இருக்கணும். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்னா ஓசி கேண்டிடேட்ஸுக்கு. அது ஓசி கேட்டகரியில வராதவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதையுமே நம்ம டீடைலா நோட்டிபிகேஷன்ல பார்த்துடலாம். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க இதுல பார்க்க வேண்டிய டீடைல்ஸ். ஒன்ஸ் நம்ம வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனோட அதை பத்தின டீடைலான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நம்ம
இன்ஸ்டியூட்ல இருந்து ஏப்ரல் 14 சப் இன்ஸ்பெக்டருக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டருக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், பேட்ச் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம அது இல்லைன்னா நோட்டிபிகேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த நேரத்துல நீங்க கால் பண்ணி கேட்கலாம் உங்க டவுட்ஸை, அதை கிளாரிஃபை பண்ணப்படும். ஸோ ஏப்ரல் 14 நம்மளோட நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுபுறம் மற்றும் மேல நிறைய வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.